ராஜ்ங்கிற ஐடி ஊழியர் தன் நண்பர்களோட கொடைக்கானல்ல வெக்கேஷனை செலவு பண்ண போய் ஒரு அமானுஷ்யத்து கிட்ட மாட்டிக்கிறாங்க. ராஜ் கொடைக்கானல்ல தன் 3 நண்பர்களோட வெக்கேஷனை என்ஜாய் பண்ணலான்னு போய் ஒரு காட்டேஜ்ல தங்கியிருக்காரு. அன்னைக்கு நைட் டின்னர் முடிச்சுட்டு தன் நண்பர்கள் கிட்ட தான் ஒரு வாக் போயிட்டு வரதா சொல்லிட்டு காட்டேஜ்ல இருந்து வெளியே வராரு. அங்க வேலை செய்யற பாலுங்கிற வேலைக்காரர் அவளை தடுத்து நிறுத்தி, இந்த காடுகள் ரொம்ப ஆபத்தானது, இங்க போயிட்டு பல பிரச்சனைகளோட நிறைய பேர் வந்திருக்காங்க, நீங்களும் அந்த மாதிரி மாட்டிக்காதீங்க, வேணான்னு சொன்னாரு. பட் ராஜ், எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன், நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டாம்னு சொல்லிட்டு இந்த காட்டேஜ்ல இருந்து கொஞ்சம் பக்கத்துல இருந்த ஒரு பைன் ஃபாரஸ்ட்ல வாக் போக ஆரம்பிக்கிறாரு. அவர் வாக் போகும் பொழுது ரொம்பவும் அமைதியா இருக்கு அந்த காடு. இயற்கையை மிஞ்சின ஒரு அமைதியை உணர்ந்தாலும் அவரு தன்னோட வாக்கிங்க கண்டினியூ பண்ணிட்டு தான் இருந்தாரு. அப்பதான் ராஜ் ஒரு மோசமான விஷயத்த நோட் பண்றாரு. தனக்கு பின்னாடி இன்னொரு காலடி சத்தம் கேக்குது. தான் நடக்க நடக்க தனக்கு பின்னாடி இன்னொரு காலடி சத்தம் கேட்கறத உணர்ந்த ராஜ் டக்குன்னு திரும்பி பாக்குறாரு. திரும்பி பார்த்தா அந்த இடத்துல யாருமே இல்ல. திரும்பவும் 4 அடி நடந்த பொழுது அவரு திரும்பவும் அதே காலடி சத்தத்தை கேட்கிறாரு. இந்த முறை அவரு நல்லா திரும்பி பாக்குறாரு. அப்பதான் அவர் ஒரு மோசமான விஷயத்த பார்த்தாரு. அங்க இருந்த மரத்துக்கு பக்கத்துல கருத்த ஒரு உருவம் தரையில இருந்து 2 அடிக்கு மேல மிதந்துட்டு இருந்துச்சு. அதுக்கு முகமே இல்ல, மூக்கு மொழி புருவம்னு எதுவுமே இல்லாத ஒரு கருத்த உருவத்தை அவர் பாக்குறாரு. உடனே பயந்து போன ராஜ் காட்டேஜுக்கு திரும்ப ஓட முயற்சிக்கிறாரு. பட் அவர் ஓட ஓட அந்த காலடி சத்தமும் அவரை பின்தொடர்ந்து ஓடி வருது. அவர் குடுகுடுன்னு ஓடி வந்து காட்டேஜ் வாசல்ல விழுந்துடுறாரு. விழுந்த உடனே அங்க இருக்க பாலுங்கிற வேலைக்காரர் தூக்கி அவருக்கு தண்ணி கொடுத்து என்ன நடந்துச்சுன்னு கேக்குறாரு. அப்பதான் அங்க பார்த்த கருத்த உருவத்தை பத்தி ராஜ் சொல்றாரு. அதை கேட்ட பாலு, 1 மாசத்துக்கு முன்னாடிதான் இங்க ஒரு சொத்து தகராதுல ஒருத்தரை கொன்னு இந்த காட்டுக்குள்ள போட்டு வச்சுட்டாங்க. அவரோட பாடி அழுகுன நிலைமையில கண்டெடுக்கப்பட்டுச்சு. அதுல இருந்துதான் இந்த காட்டு பக்கத்துல இந்த மாதிரி அமானுஷ்யமான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதனாலதான் நான் அவங்கள எச்சரிச்சேன். பட் நீங்க கேட்கலன்னு சொல்றாரு. அதை கேட்ட ராஜ் அது